ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சேட்டலைட் போனுடன் புதுச்சேரி விமான நிலையத்தில் சிக்கிய அமெரிக்க பெண் மருத்துவர். மத்திய உளவு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கும் தனக்கும் முரண்பாடு இல்லை. முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பு பேட்டி. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். கல்வித்துறை அறிவுறுத்தல். புதுச்சேரியில் தொழிலாளர் அரசு காப்பீட்டு நிறுவனத்தின் மாதிரி மருத்துவமனை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விமான நிலையத்தில் தடை செய்யப்பட்ட போன் வைத்திருந்த அமெரிக்க பெண் மருத்துவரின் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து மத்திய உளவு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு தினமும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத்துக்கு மே 18ஆம் தேதி பகல் 12:30 மணிக்கு இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்தது. முன்னதாக பயணிகளின் உடைமைகளை அங்கிருந்த விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தனர். அப்போது வெளிநாட்டு பெண் ஒருவரின் உடைமையை விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தபோது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் விமான நிலைய ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து சென்னை இண்டிகோ விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. மேலும் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம், லாஸ்பேட்டை காவலர் ஆய்வாளர் இனியன் மற்றும் காவல்துறையினர் விமான நிலையத்திற்கு விரைந்து சென்றனர். பின்னர் அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் அமெரிக்காவை சேர்ந்த கண் மருத்துவர் ரேச்சல் அனி என்பது தெரியவந்தது. மேலும் அவர் கடந்த 11ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் கண் மருத்துவமனைக்கு மருத்துவர் வெங்கடேசனை சந்திப்பதற்காக வந்ததாக தெரிவித்தார். அங்குள்ள விடுதியில் தங்கி அவரை சந்தித்துவிட்டு பின்னர் மதுரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை 3 நாள் சென்று பார்த்துவிட்டு பின்னர் புதுச்சேரியில் இருந்து ஐதராபாத் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருப்பது தெரியவந்தது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இந்த சேட்டலைட் போன் புழக்கத்தில் இருந்தாலும் இது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து வரும் சூழலில் இந்த போனை பயன்படுத்திய மருத்துவர் ரேச்சல் அனி மீது லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரது பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் தனியார் கண் மருத்துவமனை மருத்துவர் வெங்கடேசன் வரவழைக்கப்பட்டு அமெரிக்க பெண் மருத்துவர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டார். புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்க மருத்துவரிடம் சேட்டலைட் போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அறிந்து மத்திய உளவு பிரிவு அமைப்பான ஐபி அதிகாரிகள் அமெரிக்க பெண் மருத்துவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி கூறும்போது, புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்க பெண் மருத்துவரிடமிருந்து சேட்டலைட் போன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட சேட்டலைட் போன் லாஸ்பேட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இது பற்றிய அறிக்கையை விமான நிலைய தலைமை அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கும் தனக்கும் அதிருப்தியோ மோதலோ இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சிகளை கருத்தில் கொண்டு மேம்பாட்டு பணிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை சிறப்பாக செய்து வருவதாகவும், மேலும் தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, 10% ரிசர்வேஷன் பெறுவதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு விரைவில் அனைத்து படிப்புகளுக்கும் சரியான இடஒதுக்கீடு பெற்றுத் தரப்படும் என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், மேலும் துணைநிலை ஆளுநருக்கும் தனக்கும் எந்தவிதமான அதிருப்தியோ முரண்பாடோ இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களுக்கு ஒப்புதலை பெறுவதற்காக ஆளுநரை சந்தித்து அமைச்சர்களும் அவ்வப்போது பேசி வருவதாக தெரிவித்த அவர், மாநில அந்தஸ்து வேண்டும் என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைப்பதாகவும் டெல்லியிலும் இதுகுறித்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார்.
மேலும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் மாநில அந்தஸ்து குறித்து குரல் எழுப்பியதாக தெரிவித்த அவர் மத்திய அரசின் நிதியை பெற்று சிறப்பான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். மாநிலம் மற்றும் மக்களின் வளர்ச்சிக்காக அரசு சிறப்பாக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் மாநில உரிமைக்காகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் புதுச்சேரி மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முடிவெடுக்கும் உரிமை வேண்டும் என்று மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். எல்லா காலேஜ் இது அட்மிஷன் தான் இந்த வருஷம் போகிறோம் நடத்தும். இந்த வருஷம் வருது அது சொல்லியிருக்கோம். எல்டிகிட்ட கலந்து பேசியிருக்கோம். எல்லா படிப்பும் இந்த வருஷம் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கும் எங்கள் ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அது மாதிரிலாம் வெளிப்படுத்திய நிலையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும், மாநிலத்துக்குரிய அதிகாரம் வேணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் முடிவுகள் எடுத்து கொடுக்கணும், அதை செயல்படுத்தணும். அதுதான் எங்களுடைய நாங்கள் வலியுறுத்துவது. அதற்கு வேகமான ஒரு நிர்வாகம் வேணும். அந்த வேகமான நிர்வாகத்தை தான் நாங்கள் சொல்கிறது. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தரணுன்றது தான், நிர்வாகத்தில் அனைவரும் ஒத்துழைப்பு தரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பிற்கான சேர்க்கைக்கு மாணவர்கள் உரிய நேரத்திற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் 2025-2026 ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் மே 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வழங்கப்படுகிறது என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கடைசி தேதியான மே 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவ மாணவிகள் ஒன்றிற்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொழிலாளர் அரசு காப்பீட்டு நிறுவனத்தின் மாதிரி மருத்துவமனை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. புதுச்சேரியில் சுமார் 6 லட்சம் காப்பீடு செய்யப்பட்ட நபர்களும் அவர்களை சார்ந்திருப்பவர்களும் ஊழியர் அரசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக உள்ளனர். யூனியன் பிரதேசத்தில் 15 இஎஸ்ஐ மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவை காப்பீட்டு செய்யப்பட்ட மக்களுக்கு முதன்மை மருத்துவ சேவையை வழங்கி வருகின்றன. 2ஆம் நிலை அல்லது 3ஆம் நிலை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் இதுவரை புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள இஎஸ்ஐஎஸ் மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டு வந்தனர். சில சமயங்களில் காப்பீடு செய்யப்பட்ட நபர்கள் மேம்பட்ட மற்றும் சிறப்பு சிகிச்சைகளுக்காக தனியார் மருத்துவமனைகளை அணுக வேண்டியிருந்தது. இந்த இடைவெளியை குறைக்கும் வகையில் நாடு முழுவதும் 15 மாதிரி மருத்துவமனைகளை நிறுவ இஎஸ்ஐசி முன்மொழிந்துள்ளது. இதில் புதுச்சேரி மாநிலமும் ஒரு இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி அரசின் ஒப்புதலுடனும் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகும் கோரிமேட்டில் அமைந்துள்ள தற்போது புதுச்சேரி அரசின் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இஎஸ்ஐஎஸ் மருத்துவமனையை மேம்படுத்தி மத்திய அரசின் இஎஸ்ஐசியின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவுவதற்கான இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகமும் புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் முன்னிலையில் இஎஸ்ஐ புதுச்சேரி பிராந்திய இயக்குநர் கிருஷ்ணகுமார் மற்றும் இஎஸ்ஐ நிர்வாக குழுவினரும் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது குழுவினரும் கையெழுத்திட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு செயலர் ஜெயந்தகுமார் ரே மற்றும் தொழிலாளர் துறை ஆணையர் YLN ரெட்டி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வரவிருக்கும் மாதிரி மருத்துவமனையில் மேம்பட்ட மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளுடன் கூடிய 100 படுக்கைகள் கொண்ட வசதி இருக்கும் என்றும் இந்த முயற்சி புதுச்சேரியில் காப்பீடு செய்யப்பட்ட மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை அணுகுவதை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் மேலும் சிறப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளை நம்பியிருக்க வேண்டிய தேவையும் நீங்கும் என்றும் இந்த வளர்ச்சி புதுச்சேரியில் உள்ள இஎஸ்ஐ பயனாளிகளுக்கான பொது சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலத்தில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர்.
பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. காமராஜர் சாலையிலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் நேரு வீதி, காந்தி வீதி, அஜந்தா சிக்னல் வழியாக செஞ்சி சாலையில் முடிவடைந்தது. இந்த பேரணியில் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வ கணபதி, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆனந்த கண்ணன், ஜெயமூர்த்தி, ரவிச்சந்திரன், குணா, பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட பலர் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக சென்றனர். இதில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டிருந்த இருவரை கைது செய்தனர். விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவர் புதுச்சேரி அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் அருகே உள்ள மதுக்கடையில் கடந்த மார்ச் 31ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. இதுகுறித்து திருபுவனை காவல் நிலையத்தில் மூர்த்தி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் திருபுவனை காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது பதிவெண் இல்லாத இருசக்கர வாகனங்களில் வந்த இருவரை தடுத்து நிறுத்த விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் இருவரும் விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் பாப்பனாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிட்டி பாபு, வி மருதூர் பகுதியைச் சேர்ந்த வீரா என்பது தெரியவந்தது. இருவரும் களித்தீர்த்தால் குப்பம், ஆண்டியார்பாளையம் பகுதிகளில் 2 இருசக்கர வாகனங்களை திருடியது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள், கைபேசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். காரைக்காலில் அவசர கதியில் நடைபெற்ற உயர் மின்னழுத்த பாதை பணியின் போது மின்சாரம் தாக்கி வடமாநில ஊழியர் படுகாயம் அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பேராலம் இடையே கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ரயில் பாதை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் தற்போது முடிவடைந்து மே 20ஆம் தேதி காரைக்கால் பேராலம் ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதால் உயர் மின்னழுத்த மின்பாதைக்கான பணிகள் அவசர கதியில் நடைபெற்று வருகிறது. திருநள்ளாறு ரயில் நிலையம் அருகே உயர் மின்னழுத்த பாதையில் பணி செய்து கொண்டிருந்தபோது வடமாநில தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். உடனடியாக அருகில் இருந்த தொழிலாளர்கள் அவரை மீட்டு அவசரமாக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஆலம் ஹக் ஆபத்தான நிலையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து திருநள்ளாறு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல ரயில்வே பணியின் போது திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் எந்தவொரு பாதுகாப்பும் இல்லாமல் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது. அவசர கதியில் பணிகளை செய்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை குழுவில் ஒரே வாரத்தில் 5000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் அனைத்து படிப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. இந்த கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் பெறப்பட்டு வரும் நிலையில் இளநிலை தொழில்முறை படிப்புகள் 5937, கலை அறிவியலில் 4320, நுண்கலையில் 75, லேட்ரல் என்ட்ரி 309 என மொத்தம் 10,641 இடங்கள் உள்ளது. சென்டாக் இணையதளத்தில் மாணவர்கள் ஆர்வத்தோடு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி முதல் ஒரு வாரத்தில் 5034 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த 2362, வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 521 பேர் என 2883 பேர் விருப்ப பாட பிரிவுகளுடன் முழுமையாக விண்ணப்பித்துள்ளனர். 2151 மாணவர்கள் முழுமையாக விண்ணப்பிக்கவில்லை. வருகிற 31ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் என்றும் இதனால் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 15,000-ஐ தாண்டும் என சென்டாக் நிர்வாகம் எதிர்பார்த்துள்ளது. இதனிடையே பிஎஸ்சி நர்சிங் நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க வருகிற 30ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்க சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு பந்தக்கால் முகூர்த்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவில் மகா குடமுழுக்கு விழா வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோவிலின் புனரமைப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மூலஸ்தானத்திற்கு தெற்கு வாசல் திறக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று வாசல்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. தொடர்ந்து குடமுழுக்கு விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சியும் தொடங்கியது. பந்தக்காலுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களாலும் கலச தீர்த்தத்தினாலும் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றி வந்து பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி காளிதாஸ், விழா கமிட்டி தலைவர் வெற்றிச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8755 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1060 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.